திரைப்பட நடிகரும் அரசியல் பிரமுகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போனார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரெதிர்ச்சியாக இருக்குது. சாமானிய மக்களிலிருந்து செலிபிரிட்டி வரைக்கும் எல்லாருமே இது நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் கேப்டன் அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்கள் தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கேப்டன் தனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்த தருணத்திலேயே அவரோட சொத்துக்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் கேப்டன் அவர்களோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா, அது அவங்களோட குடும்பத்தின் பேர்ல உயிரெழுதி வச்சிருக்காரு. அவங்க மனைவி மற்றும் 2 மகன்கள் அவங்களுக்கு போக வேண்டியது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய சொத்துல ஒரு பங்கு கட்டாயமா கருணை இல்லத்துக்கு போகணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் உயிரெழுதி வச்சிருக்காராமா. குறிப்பா தன்னோட ஆபீஸ்க்கு யாரு வந்தாலுமே எது இல்லைன்னு வந்தாலுமே நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு சேர வேண்டியது போகணும் அப்படின்னு அந்த ஒரு உயிரில் அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் இருக்கும் போதும் சரி இறந்த பின்பும் சரி கேப்டன் அவர்களை தேடி உதவின்னு வரவங்க வெறும் கையோட போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே தீவிரமா இருந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இந்த ஒரு விஷயத்தின் மூலம் தெரிய வருது. இதனால தான் அவர் திரைத்துறையிலையும் சரி அரசியல்வாதியாகவும் சரி நல்ல மனிதராகவும் சரி மக்கள் மனசுல இன்னமும் நின்றுகிட்டு இருக்காரு. அவருக்கு ஏராளமானோர் தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் அவர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த எஸ்ஏசி அவர்கள் ரீசெண்டாக அவரோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. கேப்டன் அவர்கள் உயிரோட இருக்கும் போதே அவரை நேரடியாக பார்த்து ஆற தழுவி அவருக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதற்கான முயற்சி எடுத்தேன். 2 வருஷமா அது நடக்கவே இல்லை. இப்போ அவர் உயிரோட இல்லை, அதை நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே கடவுள் என்னை தள்ளி வச்சிட்டாரோ என்னவோ, நான் வெளிநாட்டில் இருக்கேன். ஒரு மிக நல்ல மனிதரை நாம இழந்துட்டோம், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா எஸ்ஏசி அவர்கள் போனின் மூலியமா தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு ஆடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.